இப்போ வந்து வீட்லேயே நம்ம வந்து சில மருந்துகள் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் தோல் வாங்கிக்கணும். வாங்கிட்டு அதை நேரில் உலர்த்தி பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் ஆன பிறகு ஒரு சிட்டிகை எடுத்து பசும்பாலில் கலந்து நம்ம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தால் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டி வைத்திய முறைகள் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சார் இப்போ சித்தா முறைப்படி ஓகே தான். அடுத்தது ஹார்ட் நல்லா இருக்கிறதுக்கு எதனா முத்திரை இல்லை யோகாசனம் எதனா இருக்குங்களா? ஆமாம், யோகா இருக்குது, முத்திரைகள் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்கிறாங்க. நான் ரொம்ப பிஸி, எனக்கு காலையில் ஆஃபீஸ் போனால் நைட்டு தான் வருவேன், எனக்கு வந்து உடம்புக்கு எந்த டைமும் ஒதுக்க முடியல, அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த முத்திரைகள் வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு இல்லை வந்த டைமில் வந்து ஃபஸ்ட் எய்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அபான வாயு முத்திரைன்னு ஒன்று இருக்குது. அபான வாயு வந்து இப்படி தான் பண்ணணும். இதுதான் பொசிஷன். இதுதான் வந்து அபான வாயோட பொசிஷன். அபான வாயு அழகாக நம்ம மடியில் வச்சுக்கலாம். இது இந்த அபான வாயு முத்திரை 20 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்தால் ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு மாரடைப்பும் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது இந்த காலையில் பண்ணணும் இல்லை ஈவினிங் பண்ணணும் அந்த மாதிரி வழி? நம்ம முத்திரைக்கோட சிறப்புகள் என்னென்னா நம்ம எப்போ ஓய்வாக இருக்கணும் அப்போல்லாம் இதை பண்ணிக்கலாம். யோகா அப்படி கிடையாது. யோகா வந்து வெறும் வயிற்றுல தான் பண்ணணும், காலையில் பண்ணணும், ஈவினிங் பண்ணணும், நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஆனால் முத்திரைக்கு அந்த ரூல்ஸ் இல்லை.